அந்த பையனுக்கும் அவன் ஒரு 2K கிட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு. அந்த முன்பகுதி வீங்கிடும். அந்த இஷ்யூ வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி பண்ணாங்க. பட் ஹெச்ஐவி கிடையாது. பட் இந்த மாதிரி எஸ்டிடி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கும் இந்த ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு. இருந்திருக்குன்னு சொன்னாங்க என்கிட்ட. வேற என்ன இருக்குன்னா பையனுக்கு கொஞ்சம் அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரிடா, ஏன்னா என்கிட்ட எதுக்கு வந்துச்சுன்னா, ஏன் எனக்கு இந்த விஷயம் எனக்கு வந்துச்சுன்னா, அதெல்லாம் பண்ணிட்டான். ஆனா வந்து டெஸ்ட் எடுக்க டாக்டர்கிட்ட போக மாட்டான். நான் பிளட் கொடுக்கறதுக்கு 3 வாட்டி போய் பணம் கட்டி 6,000 ரூபாய் என்னவோ அந்த டெஸ்ட். அது கட்டிட்டு வந்துட்டான். ஊசி குடிச்ச பயப்படுறான்னு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டானுங்க, அண்ணா நீங்க வரீங்களா, நீங்க சொன்னா கொஞ்சம் கேட்பான் வாங்க அப்படின்னு. ஏன்டான்னா இந்த விஷயம்லாம் சொன்னானுங்க. யாராவது கூட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி டி நகரோ எங்கேயோ தான் அந்த டெஸ்ட் எடுக்க போகணும்னு சொல்லி. அப்புறம் 4வது வாட்டி டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஹெச்ஐவி கிடையாது, பட் இது சம்மந்தப்பட்ட நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 மாசமா நடந்தது. கேள்விப்பட்ட நியூஸ் இது ஆக்சுவலா. ஸோ அண்ணனோட திங்ஸ்லையும் கனெக்ட் பண்ணும்போது அதுவும் ஒரு காரணம். மேபி இவங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கும்போது அளவு தெரியாம அளவுக்கு அதிகமாக எங்கேயாவது போயிடுறாங்களா, ஒன்றும் புரியல எனக்கும். இல்ல ஜிப்சி, நான் சீரியஸாக நான் கேட்குறேன் ஜோக்ஸ் அப்பா. இவன் முன்னாடி இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்ல ரொம்ப ஸ்லோவா நடக்கிறான்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ்ல ஜிமிட்லாம் பேசியிருக்கோம். இவ்வளவு நேரம் நான் ரொம்ப சீரியஸா தான் பேசியிருந்தேன். ஜோக்ஸே கிடையாது ஆக்சுவலா இது நான் சொன்ன விஷயம். இல்ல மத்தவங்க அது எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனா அவன் இந்த ஏர்போர்ட்ல நடக்கும்போது ஸ்லோவா நடப்பான், பாத்துருக்கீங்களா? ஆமா இஸ்து தான் நடப்பான். ஆமா, பைக் ஓட்டர்ல கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா சுகரு பிபி அப்படின்னு நினைச்சோம். கரெக்டா? ஆமா இவங்க அப்பையில இருந்தே பிரச்சனை இருக்குங்க. இவரு சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, இப்போ இந்த முடிகிடி இந்த மேல ஒட்டுற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. இவன் முடிய முதல்ல பிச்சு எடுக்கணுங்க. எப்பா நான் சொல்றேன்டா, உங்க அண்ணனுக்கு உங்களுக்குலாம் தில் இருந்துச்சுன்னா உங்க அண்ணன் எலெக்ஷனுக்கு வரும்போது உங்க அண்ணன் தலையை மட்டும் தொட்டு காட்டுறாங்க, அதை பார்ப்போம் முடிஞ்சா. இல்ல வைக்க உள்ள பணம் வச்சு தங்கம் வச்சு எத்தனை போறான்னு பறை போடுவோம். எலெக்ஷன் கமிஷனை பிச்சு பாத்துறோம். நிஃபா என்ன நிஃபா மஞ்சள் கலரா மாறிட்டீங்களா? இப்படிதான் இங்க ஒருத்தன் பாஷா பாய் ஒருத்தன் வந்தான். தலைவருக்கு ஆர்சிபி ஸ்டிக்கரை தூக்கி போட்டு தலைவருக்கு ரெட் கலர் ஸ்டிக்கர் டிஷர்ட்டை தூக்கி மாட்டி விட்டானுங்க. ஏன் நிஃபா? இல்ல நிஃபா, எவ்வளவு பெரிய நாள் இன்னைக்கு. தேர்தல் 4 குறிச்சாச்சு. 4 குறிச்சாச்சுன்னு அடுத்த 2 மாசம் கொஞ்சம் இந்த பக்கம் வாயேன் நிஃபா. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு ஐபிஎலுக்கு போற, இல்லைன்னா காலைல உப்புமா சாம்பாருக்கு போயிடுற, ரசத்துக்கு போயிடுற. ஏன் நிஃபா? நான் ஸ்பேஸ் போடுறேன் அங்க நான் தெரியும், சொல்ல மறந்துட்டேன் அனிப்பா, சொல்ல மறந்துட்டேன். டெய்லியும் நமக்கு நோம்பு கஞ்சி வருது தெரியுமா? சூப்பர். அப்படியா? ஆமா உடம்புலாம் இலக்கிதான் எனக்கு. எனக்கு ஒரு நாள் தான் ப்ரோ வந்துச்சு. ஒரு நாள் எனக்கு எங்க பெரியமா பையன் டெய்லியும் 10 மணிக்கு பெரிய வாளியில வந்துருது. அப்புறம் ஏத்த வீட்டுல அந்த அத்தை வந்து எடுத்துட்டு வந்து இப்பவும் கொடுப்பாங்க. அது கம்மியா தான் இருக்கும். நமக்கு வாளியில பெருசா வந்துருச்சு, நல்லா பெருசா வந்துருது. அப்படியே எடுப்பேன், போய் சூடு பண்ணிட்டு நல்லா சுட எடுத்து போட்டு வளைச்சு அடிக்கிறது தான். நல்லா இருக்கு ஜிப்சி. பேசாம அதை வீட்லயும் செய்ய எப்படி செய்யறான்னு தெரியல. சில பக்கத்து வீட்டுல செஞ்சுதான் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. பச்சை பட்டாணி போடுறாங்க, சில பேர் வேர்க்கல்ல போடுறாங்க, மல்லாட்டை போடுறாங்க, நல்லா இருக்கு. வெஜ்ஜா சாப்பிட்டீங்க நீங்க வேற கிட்டத்தட்ட 2 சொம்பு வரும் ஜிப்சி. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? எது கஞ்சி? நான்வெஜ். நோம்பு கஞ்சினால நான்வெஜ் கஞ்சினா அது. போன வாட்டி எனக்கு போன வாட்டி வெஜ் கொடுத்தாங்க எனக்கு. எங்க ஆபீஸ்க்கு டெய்லியும் வந்து வெஜ்ல வருது. இல்ல வெஜ் இருக்கும், அதெல்லாம் சீனியை போட்டு நான் குடிப்பேன். சீனியை போட்டு அதெல்லாம் தொட்டிக்கே தேவையில்லைங்க. இவரு மோசமா இருக்கிறாரு. இதுக்கு அனிஃபாவே தேவலாம் போல இருக்கு. அனிஃபாவே பரவாயில்ல, உப்புமால ரசத்தை போட்டு சாப்பிடுவேன்னு சொன்னேன். இல்ல சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்களா? ஏன் அதெல்லாம் அந்த நோம்பு கஞ்சிக்கெல்லாம் சர்க்கரை எதுவுமே தேவையில்ல, தொட்டுக்க ஊறுகாய் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அதெல்லாம் அதுக்குள்ள ஒரு பச்சை மிளகாய் அடிச்சாலே போதும். காரம் ஏதாவது தேவைப்பட்டா நம்ம நேத்துல உருளைக்கிழங்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு தான் சாப்பிட்டேன். ஏங்க அதுக்கு என்ன சைடிஸ் வச்சாலும் பக்காவா மேட்ச் ஆகுதுங்க. ஒரு நாள் ஏதாவது ஒரு பாயை பார்த்து கரெக்ட் பண்ணி, இல்ல உண்மையில சொல்றேன், ஒரு பாயை பார்த்து எப்படியா கரெக்ட் பண்ணி காசு கொடுத்தாவது எப்படியாவது அந்த நோம்பு கஞ்சி எப்படி ப்ராப்பரா செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஒரு மெத்தட சொல்றாங்க, சரியா இருக்கு. இன்னும் ஒரு மாசம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஒட்டப்புல சல்லுன்னு இறங்கிடும் போல இருக்கு. ஏன் நீங்க அது மட்டும் தான் சாப்பிடுறீங்களா? அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா?
எங்க நம்ம தான் மதியம் 2 மணிக்கு 3 மணிக்கு ஏந்திரிக்கிறோம், வந்தா நோம்பு கஞ்சி வந்துருது, அப்படியே சாப்பிட்டுறோம், அப்படியே ஒரு 7-8 மணிக்கு அப்புறம் நைட்டு ஒரு நோம்பு கஞ்சி வந்துருது, முடிஞ்சு போச்சுல. நம்ம கபிலன் சீக்கிரம் ஆனா பண்ற மாதிரி அப்படிலாம் பாருங்க. கிடையாதுண்ணே. நாங்களாம் 1 மாசம் வெறும் நோம்பு கட்டிதான் வாழ்றோம். எங்களுக்கு உடம்பு குறையதான். கண்டிப்பா எனக்கெல்லாம் டெய்லியும் கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பானு நினைப்பா, சத்தியமா சொல்றேன். சோறே இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். தோசை, இட்லி, பரோட்டா எதுவுமே தேவையில்லை. நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தா நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன். செம்மையா இருக்கு. நோம்பு கொஞ்சம் உடம்பு குளிச்சுண்ணே, அதிகமா இருக்கக்கூடாது. அப்படியா? பாசி பருப்புலாம் போட்டு சூப்பரா இருக்கு சிப்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அதிகமா சாப்பிடுறேன். இது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் நினைக்கிறேன். மணி 11 வந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள கீழே போய் ஃப்ரிட்ஜை பார்க்கணும். சொல்லுங்க அசோக்குமார், வணக்கம். வணக்கம் ப்ரோ. எலெக்ஷன் டேட்டே சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய கட்சி இன்னும் அந்த ஒரே ஒரு போஸ்ட் ஒன்று அனுப்புறேன். கூட்டணி கட்சி அதெல்லாம் வந்து இத்தனை இது அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா? அதான் ஒரு நிமிஷம் அசோக்குமார், என்ன நினைப்பா? நான் என் போஸ்ட் ஒன்று அனுப்புறேன். அது கீழே விஜய் ஃபேன் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் எப்படியாச்சும் எடுத்து நீ போட்டு அனுப்பிவிடு முதல்ல. ஏப்பா டிஎம்ல என்னப்பா இவ்வளவு மெசேஜ்? நான் அனுப்பிச்சிட்டேன் பாரு. நீ பேசுங்க. சாரி. ஆமா இது போட்டிருக்கிற என்ன பண்ணும் அப்படின்னா, அது கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஐயோ அது லாஸ்ட் ஐடியா உங்களுக்கு காட்டாது. இரு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுறேன். சசிலாமா அப்படின்னு இருக்கு அதானே? அது இல்ல அது விட்டுருங்க. இன்னொரு விஜய் ஃபேன் நான் இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கமெண்ட் தான் தெரியுது. அதான் அது லாக் டேட் காமிக்காது. 3 ஐடி தான் கட்டுது. சொல்லுங்க அசோக்குமார். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இவன் மேல விஜய் ஃபேனே அதிருப்திலாம் இருக்காங்க. எந்த அளவுக்கு எனக்கு கிட்ட பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. யார் இது? என்னோட மியூச்சுவல் தான். சாம்பிள் சொல்ற புரியுதா? அவன் என்ன விஜய் ஃபேன்ஸே அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சொல்ல வர, புரியுதா? அப்படிதானே? அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க நம்ம என்ன இது பண்றது, அவங்க ஃபேன்ஸு அதிருப்திதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இந்த சங்கீதா மேட்டர்ல வந்து ரொம்ப அதிருப்தி. அதுலயும் மெயினா கபிலன், நான் நிறைய இது பாக்குறேன், இன்ஸ்டால பாக்குறேன். இந்த ஈழத்தமிழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா ஃபாரின்ல, அவங்க எல்லாம் இவன் எப்போ இது முடிச்சு படம் வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க செய்யறதுக்கு. ஒரு ஆடியோ ஒன்னு ப்ளே பண்ணவா? ஒருத்தன் கீழே கிழிச்சிருக்கான், போடவா? போடுங்க. ஒரு காவாவது வாங்காம வீட்டுக்கு போக மாட்டாரு. யோசிச்சு பாருங்க, விஜய் செய்த ஒரே சாதனை இது வரைக்கும் உருப்படியா எந்த வேலையும் செய்யாம 50 உயிரை காவு வாங்குறது மட்டும்தான். மகளிர் தினத்தை கொண்டாடுற, சரி கொண்டாடி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு விட்டா, அங்க போய் மேடையில ஏறி நின்னுக்கிட்டு தன்னுடைய மனைவி, தன்னோடு வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு மனைவி, அந்த மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை. எதற்கு? திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுல இருக்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து அந்த உறவை முறிச்சுக்க சொன்னேன், அந்த உறவை அவர் முறிச்சுக்கல, எனக்கு வந்து விவாகரத்து வேணும்னு அந்த மனைவி கேட்கறாங்க. இந்த எருமை 2க்கும் பதில் சொல்லல. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒர்த்தே இல்ல அப்படின்னு மகளிர் அணி கூட்டத்துல ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறான். அவன் எவ்வளவு பெரிய ஒரு மனநோயாக சைக்கோவாக இருக்கணும். அந்த சைக்கோ பின்னால ஒரு கூட்டம் சுத்துதுன்னா அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக, அரசியல் அறிவற்றவர்களாக இருக்கிறாங்கிறத நான் மக்களிடத்துல எடுத்து சொல்லணும். நேத்து மோடி பேசினார், நாங்க தமிழ்நாட்டுல எய்ம்ஸை கட்டிட்டோம் அப்படின்னு. எங்கடா தமிழ்நாட்டுல எய்ம்ஸை கட்டிட்டாரா? இன்னைக்கு நம்ம ஆளுங்க போய் பாக்குறாங்க, 4 பக்கம் சுவரை கட்டி 2 ரூமை கட்டி வச்சிருக்கான். கீழடியை பார்த்தீர்களா? நாங்க வரும்போதெல்லாம் திருப்பூர், நாங்க வந்து வந்தாலே திருக்குறள் எல்லாம் சொல்லுவார் எங்க ஐயா மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. போன வாரம் மதுரைக்கு போனவர் என்ன பண்ணிருக்கணும்? நேரா போய் கீழடியில போய் பார்வையிட்டு இருக்கணுமா? பாகல. ஏன் போகல? நாங்க அங்க போனா உண்மையெல்லாம் பேச வேண்டியது வரும், அங்க போனா தமிழர் தான் தொன்மையான மரபை சார்ந்தவங்க சொல்ல வேண்டியது வரும். கீழடியில் இருந்து நாங்க கார்பன் டெஸ்ட் காமிச்ச 10 பொருள்ல 5 பொருளுக்கு எங்களால பணம் கட்ட முடியாது அப்படின்னு மோடி தலைமையான அரசாங்கம் சொன்ன உண்மையெல்லாம் வெளியே சொல்லுவோம் நாங்க அப்படின்னு பயந்துகிட்டு கீழடிக்கு போகல. இங்க 4 முனை போட்டி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஒரே வார்த்தையை சொல்கிறார், தமிழ்நாட்டுல 4 முறை போட்டி எல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல ஒரே போட்டி தான், என்டிஏக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டு ஒன்றிய ஆட்சியாளருக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இருக்கிறார். அதனால்தான் நாம அவரை ஆதரிக்கணும். தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும். திமுக ஆட்சியை, இதுக்கப்புறம் திமுக கேம்பெயினா இருக்கும்.
சங்கீதா மேட்டர் கொஞ்சம் அதிகமாக போய் ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஜிப்சி ஆஃப்லைன்ல. இல்லண்ணா சங்கீதா நிறைய மேட்ரு பேர் வரும்போது நிறைய கூட reach கொஞ்சம் பேர் தான் அதிர்ச்சியில இருந்தாங்க. அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிசா கூப்பிட்டு மேரேஜுக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் பயங்கரமா கேட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க கண்டமுக்குள்ள. என்னடா பாண்டா வாய் வைக்கலன்னு நினைச்சேன், வச்சிருச்சா? From போட்டிருக்காங்க 60 சீட்டு அந்த from மாதிரி a போட்டிருக்கான். TVK source, alliance with BJP ADMK discussed 80 seat demanded by TVK. ADMK ready to give up to 60 seats, deputy CM plus ministerial post. If Vijay stands alone, it will be cakewalk for DMK. BJP internal central survey predicts minimum 20% vote share for Vijay. So BJP pulling all the strings to make it happen. Amit Shah spoke with Vijay this morning. Source யாரு? வேற யாரும் இல்லை, விஜய் தான். இல்ல நம்ம முந்தா நைட்டு சொன்னதான் இன்னைக்கு சொல்லியிருக்கான். நம்மளாம் முந்தா நைட்டு சொல்லிட்டேன் இதை. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? இவனா பெரிய அரசியல் புலி. இவன் தான் அந்த பக்கம் போய் ஒன்னே விஜய்க்கு ஆதரவா நின்று முட்டு கொடுக்குறான், இல்லைன்னா விஜய் எதிரா பேசுறன்ற பேர்ல அதிமுகவுக்கு போயிடுறான். ஒன்னா அடிச்சா உடனே ஏடிஎம்கே சைட்ல போய் உட்காந்துக்கிறான் அவன். தமிழ்நாடு அந்த ட்வீட்டை பாத்தீங்களா இல்லையா? எது ட்வீட் இருங்க, பார்த்துட்டு தான் இருக்கிற ஒன்னொன்னா. இல்ல மூணு சாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து பிஜேபிலயும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க. 3 த்ரிஷாவோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்காங்களாமே. ஆமா இல்ல, அந்த அம்மா வேற, அந்த இந்த வேற கம்யூனிட்டி வேற சொன்னாங்க, பிராமின் கம்யூனிட்டி வேற சொன்னாங்க, அந்த அம்மா வேற. ஆமா, ஆக்சுவலா த்ரிஷா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இந்த எலெக்ஷன்லயா இல்ல லேட்டரா தெரியல. ஆக்சுவலா எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன தோணுது ஜிப்ஸி? பிளான் பண்ணி த்ரிஷா உள்ள அனுப்புனாங்களா டிவிக்கேல விஜய் கூட்ட, இல்ல? எனக்கு பிளான் பண்ணி தான் அனுப்புற மாதிரி தெரியுது. இப்போ த்ரிஷா வந்து ரொம்ப அனிமேட்டடா நடக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அன்னைக்கெல்லாம் அந்த கையெல்லாம் காமிச்சு வந்து வேணும்னே டாட்டோ காட்டுற மாதிரி இருந்துச்சு வீடியோவுக்கு. ஆக்சுவலா ஏதோ சம்திங் தேர். ஏன்னா ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்றாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வர சான்ஸ் இருக்கு. அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் ஜிப்ஸி, ஏதோ ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறானுங்க ஜிப்ஸி இவனுங்க கடைசி நேரத்தில். நான் இப்பயும் சொல்கிறேன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் இது ஹெவியாக இருக்கும். யாருக்கு வேணாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பலமாக இருக்கோ சாதகமாக இருக்கோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும் எந்த ஒரு விஷயமும் இனிமேல் சாதகமாக வரக்கூடாது. வந்தாலும் வராது, சாதகமாக வர வாய்ப்பு இல்லை. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் குஸ்கியும் சண்டை போட்டுட்டு ஆமாம்ல, இதான் முன்னாடியே சொல்கிறது தாங்க. ஓகே, அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுனாங்க. த்ரிஷா பத்தி பேசினா இவனுக்கு ஏன் கோவம் வருது எக்ஸ்பீரிக்கு? எனக்கு புரியல. எனக்கு அதான் தெரியல. இவனுக்கு அதுக்கு என்ன அந்த கவுண்ட் அப்படி இல்லைண்ணா, கவுண்டிங் டேட்டு கூட த்ரிஷாவோட பிறந்த நாள் தான். என்னப்பா? இல்ல ஓட்டு என்றாங்கல்ல, அந்த நாள் கூட த்ரிஷாவோட பிறந்த நாள் தான். அது தெரியும். அதான் வந்த உடனே அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஆளுங்க எல்லாம் எனக்கு கீழே போய் டேக் பண்றாங்க, ப்ரோ இதை போடு ப்ரோ, இதை போடு ப்ரோ. என்ன ஏன்னா இல்ல த்ரிஷாக்கு இவன் இருக்கிறாங்களா பாருங்க, கிருபா ஜிப்ஸி, அவன் ட்வீட்டா போட்டுட்டு ப்ரோ இது நீ எடுத்து போடு ப்ரோ, அதுக்காக தான் நான் உனக்கு போட்டு உனக்கு அனுப்பி விட்டேன். எம்மா ட்விட்டரா போடுறது நானு? இதை வேற எக்ஸ்பீரிய வந்து அடி வாங்கினது இப்பதான் அவனுங்க பாக்குறாங்க போல இருக்கு. ஒரே டிஎம் ப்ரோ, இதை இன்னைக்கு ப்ளே பண்ணுங்கன்னு எல்லாம் ஆதி காலத்துப்பா, விடுங்கப்பா. எப்பா சாமி, எப்பா நான் உனக்கு சொல்றேன், இது டிஎல்ல வகையா எடுத்து டெம்ப்ளேட் மாதிரி தான் வருது. ஆனா ஒரே ஆடியோ தான். நான் என்ன கேட்கறேன், அந்த ஆடியோ முழு ஆடியோவை கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த ஆடியோ கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். இருக்கு கபிலன், 3 பாட்டு இருக்கு. நான் வேணா 3 உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க எடுத்து ஒண்ணா கேளுங்க. அப்ப அனுப்பி விடுங்க. இது 3த்தையும் கம்பெனி ப்ளூடிக் தானே போட்டு விட்டுறலாம். என்ன மூஞ்சியை மட்டும் போடாதீங்க, போட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் ரிப்போர்ட் அடிப்பான். நான் வண்டி போட்டேன், மூஞ்சியை போட்டு அடிச்சு விட்டான். அவன் ஃபேஸை போடாமல் போடுங்க, அவன் ஐடி இதை எக்ஸ்பைரி அந்த மாதிரி தான் போடுங்க. அவனை டேக் பண்ணே போடுவான். இனிமேல் அவன் கதருவானே. ஒண்ணுதான் எதிர்பார்த்துருந்துச்சு, என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துட்டானே வச்சுங்களா. இல்ல கபிலன், இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா அது நடக்கும். ஒன்று, ஏன்னா நான் கூட நினைச்சா ஆஃப்டர் எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் ஆஃப்டர் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் யூஸே இல்லை. ஏன்னா அண்ணன் சீட்டு ஜெயிக்க போகிறது இல்லை, முன்னாடி வச்சது தான் ஏதாவது சீட் அவங்களுக்கு வரும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும், மார்க் மை வேர்ட்ஸ், அது நடக்கும். அது நடக்காமல் போச்சுன்னா டிஎம்கேக்கு நல்ல வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கிறது. அதான் ஃபேக்ட். அவங்க 2 பேருமே ஒன்னா இல்லாத மாதிரியே தெரியுது. யார் 2 பேரும்?
என்டிஏல இப்ப பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நான் பெருசா ஆமா ஆமா ஆஃப்லைன்ல இல்ல இல்ல இந்த ஆமா அவங்க தாமோதரன் ஆஃப்லைன் இருக்காருல்ல, இந்த ஆஃப்லைன்ல பத்திரிகையாளர் சொல்றேன். தாமோதரன், இந்த பத்திரிகையாளர் தாமோதரன் இருக்காருல்ல, ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருக்காரு முக்கியமான. டைம்ஸ் நவுல ஒரு சர்வே இருங்க விட்டுருக்காங்க இருங்க போல. எல்லாம் நான் ஓவர்லாப்பா லிங்க் மாத்தி போறேன் மாத்தி bro. பேசுங்க இருங்க இருங்க தாமோதரன் பத்திரிகையாளர் இருக்கார் இல்லையா, அந்த நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆமா ஆமா சொல்லுங்க சங்கீதா சொல்லுங்க வாரஸ் முக்கியமான இடத்தில் இருந்து வருகிற செய்தி, திரிஷா பிஜேபி பிஎல் சந்தோஷை 2 தடவை சந்தித்து பேசியுள்ளாராம். யார் இது பிஜேபி பிஎல் சந்தோஷ்? ஆமா ஆமா நேத்து மும்பைல அதான் மீட்டிங். த்ரிஷா ஓகே. ஸ்ட்ரைட்டா டெல்லிக்கே போல கபிலன். அவங்க போனது மும்பைக்கு. அங்க போய் முடிச்சுதான் டெல்லிக்கு வந்தாங்க. அவரோட அவர் டெல்லியில வந்து தங்கி இருந்த இவரு ஹோட்டலும் அவர் அந்த அம்மா ஹோட்டலும் ஒரே ஹோட்டல் தான், வேற வேற ரூம். அதிமுகவில் தங்கமணிக்கு ப்ரமோஷனா, விஜயை ஒரு செட்டப்பில் உட்கார வைக்க முயற்சி, 40 சீட்டாம். ஏன்னா இது ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. சீட்டு இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷன் பண்ணால் தான் ஏதாவது 1-2 சீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓட்டு வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியும். இவனுங்களுக்கு அனில்ஸுக்கு தெரியுமோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் அது கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் க்ளோஸில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவனுங்க இப்போயே சொன்னால் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால தான் க்ளோஸில் வந்து சொல்லுவானுங்க. எது லாஸ்ட் டேட்டோ இல்லை அதுக்கு முன்னாடியே அப்போ சொல்லுவானுங்க பாருங்கள். ஜிப்சி டைம்ஸ் நவுல கருத்து கணிப்பு எடுத்திருக்கானுங்க ஜிப்சி. அதில் என்ன தடவை சொல்லியிருக்கானுங்க, டிஎம்கே வந்து 104லேருந்து 114 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கே 114லேருந்து 127 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, டிவிக்கு 6லேருந்து 12 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் 1லேருந்து 6. இவர் வந்து கிங் மேக்கரா இருப்பாரா? இல்ல, என்னால இது கூட நம்ப முடியல. எதுவுமே நம்பாதீங்க. அது எப்படி டிவிக்கு 6லேருந்து 12? அது ஒரு நரேட்டிவ். இது வந்து கிங் மேக்கரா இருப்பான், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இல்ல. இப்ப டைம்ஸ் நவுக்கு என்ன, நான் பிஜேபி எந்த கூட்டணி இருந்தா உடனே மத்த ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுல இது பண்ணிடுவோம் அப்படின்னு எழுதி கொடுக்கறத போறதானே ப்ரோ. இவனுங்களுக்கு ஒரு சீட்டுன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அது கூட்டணி போனதான் வாய்ப்பு கபிலன். இல்லைன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கபிலன். வெறும் நான் என்ன சொல்லுங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வேணா வரும், பட் சீட்டு வராது தனியா இருந்தா. இல்லை நான் சொல்லட்டுமா, டிஎம்கே கண்டிப்பா 150 சீட்டு மேல வரும். அது விஜய் அவங்க கூட போய் கூட்டணி வச்சாலுமே சரி, கூட்டணி வச்சா இன்னும் எங்களுக்கு சாதகம். விஜய் கட்சி நிற்கிற இடம் எல்லாமே கண்டா நாங்க அடிச்சிருவோம். அது வந்து ஆனா உறுதி, எங்களுக்கு அது வேணா உறுதியா சொல்லுவோம். இவன் இந்த கரூர் மேட்ரு, இப்போ அவன் ஒய்ஃப் மேட்ரு, அப்புறம் இவனுடைய பேச்சு, இது எல்லாம் வந்து நடக்காம இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அனிப்பா இவன் ஏதாவது கூட்டணியில போய் சேர்ந்தான்னா அது வந்து அந்த கூட்டணிக்கு பிளஸ்ஸா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா கரூர்ல 41 பேர் செத்துது, மாநாட்டில் ஒரு 6 பேர், மொத்தமா 52 பேர் சோஃபாரு. இது இல்லாம பொண்டாட்டி விஷயம் வேற வெளில தெருவுக்கு வந்துருச்சு. அப்புறம் இவன் பேசுற மேட்ரு ஒர்த்து இல்லைன்னு சொன்ன மேட்ரு, அப்புறம் இவனுடைய தற்குறிகள்லாம் பேட்டி கொடுக்கும்போது ஊருக்குள்ள யாருக்கு தான் குப்பை போறவங்க தான் 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், இவங்க விஜய் பொண்டாட்டி இருக்கு வச்சுக்கிறாரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றது. இது எல்லாம் மொத்தமா ஒன்னா சேர்ந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வெறுப்பு தன்மை ஒண்ணு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அருவருக்கத்தக்கமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் டிவிக்கே. அப்படின்னாலே அப்படி போயிடுச்சு, நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுவே பெரிய சக்சஸ் நமக்கு. நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு இப்போ. ஆமா, அது என்னன்னா 2 பேரு 4 பேர் பேசுறாங்க, 40 பேர் பேச ஆரம்பிச்சாங்க, 400 பேர் பேச ஆரம்பிச்சாங்க, இப்ப 4 லட்சம் பேர் பேசியிருப்பான், இப்ப 4 கோடி பேர் பேசுறான். எலெக்ஷனுக்குள்ள எவனும் ஓட்டு போட மாட்டான், பொதுமக்கள் போடவே மாட்டாங்க. இது வரைக்குமே வெறுப்பு நிலை வருது. அப்ப அடுத்து மறுபடியும் உள்ள மேட்டர், இப்ப நாளைக்கு சங்கீதா மேட்டர், நாளைக்கு ஏதோ ஒரு வேட்புமனு தாக்கி, இல்ல நாளைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இல்ல நாளைக்கு ஒரு லைவ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஒரு 5 நிமிஷம் பைட் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு, இவனுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன இங்கெல்லாம் கொடுமைப்படுத்தினா, இங்கெல்லாம் அடிச்சா, இங்கெல்லாம் சிகரெட் சூடு வச்சா, இங்கெல்லாம் கத்தி வச்சு வச்சா அப்படின்னு சொன்னாலே போதும். இல்ல மெட்ராஸ் பையன், நான் இங்க ஒரு மேட்டர் ஒண்ணு கவனிக்கிறேன். இங்க திரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் தான் நிறைய இந்த ஒரு மாதிரியான வந்து நீ என்ன ட்ரிகர் பண்ற, அவன் ஈஸியா மத்தவங்களை ட்ரிகர் பண்றவோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா திரிஷா. பார்த்திபனை ட்ரிகர் பண்றதுக்கு என்ன பண்ணா, நேற்று ஒரு போட்டோ எடுத்து போட்டா பாத்தீங்களா காலையில? அப்படின்னா இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த அம்மாவை வந்து இப்போ பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் சால்வ் பண்ணி விட்டது யார் தெரியுமா? இவன் கை கலப்பு போயிருக்கு, கை வச்சிருக்கானா இவன் சங்கரோட ஒய்ஃப் ஈஸ்வரி, அவன் பேரு
டைரக்டர் சங்கரோட ஒய்ஃப் ஈஸ்வரின்னு சொன்னாங்க. அவங்க தான் போயிட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணி விட்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்து பண்ணதும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி. எப்படி கரெக்டா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச டிஷ் தான் இது. கரெக்டா எப்படி சொல்றீங்க? கேள்விப்பட்டேன். என்ன சொல்றீங்க? சங்கர் ஒய்ஃபா? ஆமா, ஈஸ்வரின்னு பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணேன், கரெக்டா இருக்கு. ஈஸ்வரி சங்கர் தான். உண்மையான நியூஸ் தான். அதனால நிறைய இருக்கு, வீடியோலாம் இருக்கு கபிலன். இருந்துச்சு கபிலன். நான் அப்போ போன வாரம் இது நடந்தது. போன வாரம் கோலிவுட்ல எல்லாருக்குமே தெரியுமா இந்த விளையாட்டு. அதனாலதான் எல்லாரும் கடுப்புல இருக்காங்க. அதனாலதான் திரிஷாவை யாரும் ஓகே பண்றது இல்ல போல இருக்கு, படத்துல கமிட் பண்றது இல்லையா? சங்கீதா வந்து எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் தலைகிட்ட கூட சொல்லியிருக்காங்க. எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த மாதிரி இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது முடிச்சு வரும்போது கல்லை விட்டு அடிச்சு துரத்தி அடிக்கணும் இந்த நாயத்தோட, ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா எலெக்ஷன்ன்றது இப்போ செகண்டரி மாதிரி தான் இருக்கு எனக்கு. இது முடிச்சு வந்த அப்புறம் இவனை வந்து ஃபுல்லா வண்டவாளம் தண்டவாளத்தை ஏற்றணும். இவன் பண்ண இது எல்லாமே கொடுமை எல்லாத்தையும். கொஞ்சம் சைக்கோ கபிலன், கொஞ்சம் இல்லை ரொம்ப சைக்கோவா இவன் ஆக்சுவலா பண்ற வேலை. கதை என்ன? ஆமா ஆமா, அதுக்கு இப்பதான் நீங்க வரீங்களா, அந்த பிரகாஷை வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. ஒயிட் பீர் வந்திருக்காரு பாருங்க. இன்னைக்காவது லிசன் மூடா இல்ல ஸ்பீக்கர் மூடா? 12 மணி ஆகுது, இப்பதான் வந்துருப்பாரு நினைக்கிறேன். ஆபீஸ்ல லேட் போல இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் இது பொறுமையா ஆச்சு. சண்டே ஆச்சு இன்னைக்கு. எது ஒயிட் பீருக்கு சண்டையா? ஐயோ சண்டே. ஓகே. மசகுட்டி மசகுட்டி மொசக்குட்டிய தைரியத்தை வந்து சங்கீதக்காரர் கத்துக்கோங்க, புரியுதா? கைய முறுக்கணும் மொசக்குட்டி. பக்கத்துல இருக்கிற சோஃபா செட்டு இல்ல செவுத்துல டம்முன்னு அடிக்கணும். அந்த பக்கம் சத்தத்தை கேட்டு அதிரணும் மொசக்குட்டி. அந்த ஆள் இப்ப சம தூக்கத்துல இருப்பாரு, எங்கேயாவது தூக்கத்துல எட்டி உதைக்க போறாரு யாராச்சும். மொசக்குட்டி ரட்சகம் படம் பார்த்தீங்கல்ல, அப்படியே கையை அப்படியே முறுக்கணும்னா அப்படியே முட்டிக்கிட்டு மேல வரணும். அப்படியே அதுங்கிற கொரட்டை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஒயிட் பேர் வந்திருக்கிறாரு. வெல்கம் ஒயிட் பேர், வெல்கம் 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 வெல்கம். காலைல ஒரு ட்வீட்டு, மதியம் ஒரு ட்வீட்டு, சாயங்காலம் ஒரு ட்வீட்டு, அதுவும் எல்லாமே கோட் ட்வீட்டு. ஏன் ஒயிட் பேர் புசியானது சொன்னதை ஏன் ஃபாலோ பண்ணிடும்? உன் வேலையும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஏன் ஒயிட் பேர்? அவன் பண்ற வேலைக்கு வேற வேலை வேணாம், இட்னு வந்து எட்டு பண்ண போதும். நம்ம சோரதிங்க வேணாம். இல்ல நம்ம ஏன் லீவ் போட்டு விஜய் போட்டு அடிக்க கூடாது? ஏன் ஒயிட் பேர்? நம்ம சோறுல கபிலன் சாப்பிடுறோம், வர்த் இல்ல, அவ்வளவுதான் வர்த் இல்ல. டைம்ஸ் நான் ஏதோ போட்டிருக்கேன். நான் இப்பதான் படிச்சேன். 114 தொகுதியா, 110ல இருந்து 114 தொகுதி டிஎம்கேவான், 127 டிவிக்கு 6ல இருந்து 12. ஐயோ 10 6 தொகுதி வச்சுட்டு எப்படி சிஎம் பதவியாக? டிவிக்கே 6ன்னு போய் தெரிஞ்சு போச்சு உன் அழகு என்னன்ட்டு. சத்தியமா சொல்லுவானுங்க ஜிப்சி. எலெக்ஷனுக்கு அதன இவிஎம் மிஷினா அதுல ஃப்ராட்தனம் பண்ணிட்டாங்க. டிவிக்கே ஜெயிக்க கூடாதுன்னு மொத்தமா ஒட்டு மொத்தமா சதி பண்ணிட்டாங்க. நாளைக்கு போடுவானு பாருங்களேன் ட்வீட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு லாஜிக்கா பார்த்தா ஃப்ராட் பண்ணி உன்னை ஜெயிக்க வைக்கதான் செய்வாங்க. ஆமா ஆமா ஆமா, அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இவனை ஜெயிக்க வைக்க தான் பார்ப்பாங்க. நான் இப்பதான் போயிட்டு வந்தேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஜெயிலுக்கு போறேன்ட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். கபிலன், ஆக்சுவலா டிஎம்கே காரங்களுக்கும் இது ஒரு எலெக்ஷன் தான். அவங்க இந்த எலெக்ஷன் விட்டா கூட அடுத்த எலெக்ஷன் பார்த்துப்பாங்க, சரியா? ஏடிஎம்கேக்கும் அப்படிதான். ஆனா இங்க ரஜினி அஜித் ஃபேன்ஸுக்கு தான் இது ஒரு பெரிய முக்கியமான எலெக்ஷன். இதை விட்டா எங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது எங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு. அதனால நான் இந்த எலெக்ஷன் நான் அப்படிதான் பாக்குறேன். எல்லாருமே நம்ம தான் அடிப்போம் மெயினாவே. அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம ஆதாரம் எங்க இருக்கோம் எல்லாம் அது வேற விஷயம். இந்த எலெக்ஷன் ஆன்லைன்ல ரியல் கேம் சேஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் ஐடிஸ் தான். ஆமா ஆமா, அதை வந்து இப்ப பாப்பாங்க ஆக்சுவலா. ஏன்னா இந்த வாட்டி பாருங்க போலிங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்க. ஆக்சுவலா இந்த வாட்டி நான் அதை நம்புறேன்.
ஆனா அதையும் இவனுங்க என்ன நினைச்சுப்பானுங்க, எங்களாலதான் அப்படின்னு அவனுங்க. அது கிடையாது, ஃபேக்ட் அது எல்லாம் கிடையாது. உங்களை அடிக்க வந்தவனுங்கடா அப்படின்னு. ஏன் ஜிப்சி அரசியல் கட்சி ஐடிங்களை அடிச்சாலே இவ்வளவு ட்ரிகர் வரானுங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களால தாண்டா நாங்க தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குன்னு அபியூஸ் பண்ணானுங்க. என்ன பண்றது ஜிப்சி? யார் நம்மளையா? இதுக்குமே உனக்கு என்ன கவிழ் அபியூஸ் பண்ண இருக்கு, மிச்சம் இருக்கு பண்றதுல நம்ம எதுவுமே சிரிக்க பண்றானுங்க வேண்டாம், இவனுங்க. ஒன்னால சிரிச்சிட்டு இருக்கு, அமைதியா இருக்கு, வந்தா ஜாலியா இது பண்ணுங்கடா அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லிட்டு. நம்மளுக்கு பார்ட்டி பண்ணவே டைம் இருக்காதுக்கா. விடுங்க, ஏன் ஜிப்சி அவனுக்கு இப்படி ஒண்ணு பண்ணிருமா? ஜிகிர்தண்டா படத்துல வர மாதிரி படத்தை எடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் அப்ஸ்டாண்ட் ஆயிடுமா? அப்ஸ்கான் ஆளுக்கு ஒரு பக்கமா இருங்க கபிலன், மறக்க கூடாது. இல்ல இல்ல, அவனுங்க அண்ணாவை போட்டு அடிப்பானுங்க. அப்ப நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவோம், டெம்ப்ளேட் கொடுப்போம். இதாடா இது போட்டு அடிட. அவர் சொன்னார் பாருங்க, அதான் ஃபேக்ட். டேய் அவன் தாங்க மாட்டான்டா, இவ்வளவு தாண்டா அடிக்கணும், ஒரேடியா அடிக்காதீங்கடா, மிச்சம் வைங்கடான்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் மோசமா அடிச்சிருவானுங்க அவனுங்க அடிக்கும் போது. நம்ம கொஞ்சம் பதமா அடிப்போம்ல. ஜிப்சி ப்ரோ சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல வந்து இது விசுவாசம் மட்டும் இல்ல, வீரம், விவேகம், பாஷா, அருணாச்சலம் எல்லாத்தையும் காட்டுறோம். சொல்லுங்க டைகர். கபிலன் ப்ரோ, விஜய பத்தி ஒரு இன்ஃபோ கிடைச்சிருக்கு. என்ன? அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கம்மியா காட்டணும்னு அவனோட பினாமி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கானா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓ, பின்னாம யாரு? அக்காவா? இல்ல லலித். அவன் எங்க வந்தான்? எப்படின்னா ஒருத்தன் ஆட்டோல போனான் பாத்தீங்களா, அவன் பேர்லாம் நிறைய மாறி இருக்காங்க. மண்டபம்லாம் கூட எழுதி வச்சானே முன்னாடி, ஞாபகம் இருக்கா? அவன் பேர்லாம் நிறைய மாறி இருக்கு. அப்ப திரிஷா மேல நம்பிக்கை இல்ல, லலித் மேல நம்பிக்கை இருக்கா? இது ஆல்ரெடி 4 இயர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாத்துறான்னு சொல்லிதான் அப்புறம் எதுவுமே இல்லைன்ற போறான்னு அலிமணி பிரச்சனை வந்துரும். அதனாலதான் போட்டிருக்காங்க கேஸ். பரதேசி டபுள் கேம் ஆடி இருக்கு. சொல்லுங்க தலைவர். அதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இது பத்தி பேசினாங்க. விஜய் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா, அவங்ககிட்ட இப்போ அதிகமா இல்லாத மாதிரி ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல அது எதுக்குன்னா, இவ ஆக்சுவலா இங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் இவ எலெக்ஷனுக்காக பண்றான்னு. ஆக்சுவலா அது இல்ல, எல்லாம் டைவர்ஸ் கேஸுக்கு அவன் ஏற்கனவே அவன் கார்ல வித்து மாத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து இவனுங்க பிஸ்மி ஆளுங்க வந்து இவர் எலெக்ஷனுக்காக பண்றாரு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை பண்ணி விட்டானுங்க. ஆனா உண்மை அது கிடையாது, எல்லாம் இந்த கேஸுக்கு தான், டைவர்ஸ் கேஸுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அதுல வந்து சரிபாதியோ இல்ல பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கு. அதனால இவன் மாத்திரான், என்கிட்ட சொத்தே கிடையாது, என்கிட்ட அசட்டே கிடையாதுன்னு சொல்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒய்ஃபுக்கு தெரியல இவனுக்கு என்னென்ன சொத்துலாம் இருக்கு, இவன் யார்கிட்ட பின்னாம இருக்குன்னா அது ஆதாரப்பூர்வமா கொடுத்திருக்கனா. கபிலன், அந்த டேட்டா பேஸ் அப்புறம் இவங்க வீட்டுல நடந்த நிறைய பார்ட்டியோட வீடியோஸ் அதெல்லாமே எடுத்து அந்த அம்மா டாக்குமெண்ட் பண்ணி வெளியிலேயே கொடுத்துட்டாங்களாம். அந்த அம்மா கையிலே இல்லையா, ஆல்ரெடி வெளியில கொடுத்தாச்சான் எல்லாமே. அதுதான் நான் கேள்விப்பட்ட நியூஸ். தகுந்த நேரத்துல வெளியே வரும், இல்லைன்னா செய்வாரா செஞ்சிருக்காரா அப்படின்னு நம்மள சொல்ல முடியுதா? என்ன பண்ண முடியும்? அசிங்கமா உங்களை திட்டுவோம், எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? கோவத்துல வேற என்ன பண்றது? அவனுங்க யூஸ் பண்ணல, அவதான் நம்ம என்ன பண்றது? அதுக்கு அப்படிதான் பண்ண முடியும். நம்மகிட்ட தான் பதில் இல்லையா, வேற என்ன பண்றது? நீ தலைன்னு திட்டினா நான் அசிங்கமா தான் திட்ட முடியும், வேற என்ன? என்கிட்ட பதில் இல்லை நீ கேக்குற கேள்விக்கு. ஏன் வரல, ஏன் ஓட்டு பரவாயில்லையா? அவனுக்கு திடீர்னு மக்களை திட்ட ஆரம்பிச்சிடானுங்க, அப்ப கோவத்தான செய்யும். அதுவும் திட்டுறானுங்க, தலைவன் திட்டும் போதும் கோவம் தான் வருது. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க போட்டுச்சு, டே கொலைகார விஜய் வெளியே வாடா, கொலை அந்த மாணவர் அமைப்பெல்லாம் போட்டாங்களே, எத்தனை பாடு அது இதுன்னு அசிங்கமா பேசுது. வேற என்ன பதில் கொடுக்க நம்மளால முடியல, திட்டதான் முடியுது. அவனை ஆக்கப்பூர்வமா ரிப்ளை பண்ண முடியுதா? இல்லடா வருவாரா, அவர் செய்வாரா, செஞ்சிருக்காரா அப்படின்னு நம்மள சொல்ல முடியுதா? எங்களுக்கு பல்த் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அசிங்கமா உங்களை திட்டுவோம், எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? கோவத்துல வேற என்ன பண்றது? உருக்கமான பதிவு. இல்ல கபிலன், பவன் கல்யாண் வந்து சொல்லியிருக்காரு, நான் விஜயை கடைசியாக சந்தித்தது 20-25 ஆண்டுகளுக்கு ஆகிவிட்டன, நான் அவரை எதுவும் சந்திக்கவில்லை, இப்படி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கா போல. அப்போ ஓகே, கன்ஃபார்ம் பண்ணுங்க, தேங்க்ஸ் அப்படின்னா சொல்லும் போல இருக்கு.
என்ன எல்லாம் நோ ஓட் ஃபார் டிவிக்கு டேக் ட்ரெண்ட் பண்ணாங்க. எப்ப அவசரப்படாதீங்கப்பா, இந்த டேக்லாம் நான்லாம் ஐயோ எப்ப கபிலன், இது டேக் இல்ல கபிலன். ஒரு ட்வீட் போடும்போது அவங்கவுங்க ஆசைக்காக போடுறாங்க, மன திருப்திக்காக போடுறாங்க. அப்படியா? சரி சரி. ஆமா நான் ஆமா இதை டேக் ட்ரெண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா ஜிப்சி? 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த டேக் ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. எலெக்ஷன் நேரத்துல இந்த டேக் ஒன்று போடுவோம், அது பேர்ல குரூப்பே வச்சிருக்கிறேன். நோ ஓட் ஃபார் டிவிக்கேன்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாரம் முன்னாடி நம்ம வேலையை அது பார்த்தோம்னா தொடர்ந்து போடுறதுதான். பட் இப்பவே ஆளாளுக்கு ஒரு ட்வீட் போடும்போது போட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா இனி 30 நாளும் ஒன்று அடிக்க ட்வீட் தான் போட போறோம். ஈஸியாக எடுக்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டேக்லேயே போட்டலாம், நம்ம நாளைக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஜிப்சி